இந்தியால ஆக்சுவலி ஓடிஐ கிரிக்கெட் அழியுதுன்னு சொல்றாங்க. ஏன் உலக கிரிக்கெட்ல ஓடிஐ கிரிக்கெட் வந்து அழிஞ்சுன்னு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியால நீங்க எடுத்து பாருங்க, ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு தான் உயிர் வந்திருக்கு. இன்னைக்கு மேட்ச பார்க்கறக்கு எத்தன பேர் கிளம்பி வந்திருக்காங்க. ஜஸ்ட் 2 நேம்ஸ், 2 பிக் நேம்ஸ் ஆர் இனஃப். 2 கிரவுட் புல்லர்ஸ் ஆர் இனஃப். ரோஹித் சர்மா, விராட் கோலி. 2 நேம் போதும். இந்தியால இல்ல, ஆஸ்திரேலியாலயே சரி, எந்த உலகத்துல எந்த ஸ்டேடியம் வேணா ஃபில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இவங்க கிட்ட இருக்கு. அதுவும் நீ விராட் கோலி செஞ்சுரி வேற, ரோஹித் சர்மா ஒரு 50 வேற. அது போதும் கிரவுட என்லைட்டன் பண்றதுக்கு. இதுக்கு மேல ஓடிஐ கிரிக்கெட் வந்துட்டு அழிய போகுதுன்னு யாருமே சொல்ல வேணாம். எந்த எங்க வேணாலும் டூர் கூப்பிடுங்க. சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா எங்க வேணா கூப்பிடுங்க. இந்த 2 பேர் டீம்ல இருந்தா டெஃபினட்டா போதும். ஓடிஐ கிரிக்கெட் அழியலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னொரு விஷயம், டீமுக்கு ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மேட்ச் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். ஒரு பக்கம் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் வாஷி கண்டினியூஸா வந்து விக்கெட் வந்து விட்டாங்க. கரெக்டா கேஎல் அண்ட் விராட் கோலி கரெக்டா வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருந்தாங்க. ரன் ரேட் கம்மியா இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து அடி பிரிச்சு எடுக்க ஆரம்பிச்சாங்க 2 பேருமே சேர்ந்து. அண்ட் அந்த ஓடிஐ கிரிக்கெட்ல 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அந்த சிங்கிள் டபுள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையுமே வந்து இன்னைக்கு பர்ஃபெக்ட்டா நிகழ்த்தி காமிச்சாங்க. ஏன் ரோஹித் கோலி பார்ட்னர்ஷிப்லயுமே சரி, பால்ஸ் டாட் பால்ன்றதே கிடையாது. கரெக்டா எல்லா பாலும் சிங்கிள் ஓடிட்டாங்க. ரன் அடிக்க வேண்டிய நேரத்துல கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. அழகா வந்து ஆடுனாங்க. திஸ் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் பிரிங்ஸ் இன்டு த டீம். இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் அழிக்க போறேன்னு யாரும் வந்து வர வேண்டாம். வந்தானா ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த ரோஹித் ஃபேன்ஸ், விராட் ஃபேன்ஸ், 2 பேரும் சேர்ந்து உங்க கமெண்ட் செக்ஷன் அடி பிரிக்க போறாங்க. அவ்வளவுதான். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.